ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் தயிர் வடை பண்ண போகிறேன். தயிர் வடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னா, உளுந்தை நினச்சி வச்சுருக்கேன். இதில் 4-5 மிளகாத்தூள் போட்டு நல்லா கருவேப்பிலையில் பெருங்காயம் உப்பெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வடை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து தயிர் இருக்குது, தயிர் வாங்கி வச்சுட்டேன். தயிர் வாங்கி வச்சிருந்தேன். உங்களுக்கு தயிரில் நிறையா அதுலேயும் உப்பு போடணும். உப்பு நல்லா போட்டு அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த வடையெல்லாம் ஊற போடுறதுக்கும் போது உங்களுக்கு காரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக நீங்கள் பச்சை மிளகாய், இஞ்சி இது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் சீவிக்கலாம். இல்லை சீவத்துக்கு முடியாது அப்படின்னா பச்சை மிளகாய், இஞ்சி ரெண்டையுமே நீங்கள் அரைச்சி மிக்சியில் நல்லா எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் கலந்துக்கலாம். அப்போ பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு அதெல்லாம் போட்டு கேரட்லாம் சீவி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இருங்க, நான் ஒவ்வொன்றா காட்டுறேன். ஃபஸ்ட்டு உளுந்தை அரை மணி நேரம் தான் வச்சு ஊற வச்சுருக்கேன். இப்போ அரைக்க போகிறேன். உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டேன். இஞ்சியை ஃபுல்லாக துருவிட்டேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே துருவிட்டேன். இப்போ நல்லா கலக்கி வச்சா போதும். இஞ்சி உப்பு போட்டாச்சு. இப்போ பச்சை மிளகாயை துருவி போட போகிறேன். வடை கேட்டால் தயிரை கொடுத்து வடையை அப்படியே கொடுத்துட்றாங்க. ஆனால் தயிர் வடை அப்படின்னா ப்ராப்பராக இப்படி தான் பண்ணணும். இஞ்சி துருவியாச்சு, அதில் பச்சை மிளகாயை நான் துருவிட்டேன். கேரட்டை துருவணும். இன்னும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வடையை அரைச்சி வடையை பண்ணிடலாம். போட்டுட்டு கூட நீங்கள் கேரட்டை துருவிக்கலாம். இப்போ இது நல்லா கலக்கிட்டிங்கன்னா அது ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணால் நல்லா அந்த காரம், உப்பு எல்லாமே கலந்துரும். மேலால் கேரட்டை கடுகு, உளுத்தம் பருப்பை, கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலையும் மேலால் போட்டுக்கலாம். அப்படியே கேரட்டையும் மேலால் போட்டுக்கலாம். இப்போ அரைக்க போகிறோம். மிளகா வத்தல் காரத்துக்கு போட்டேன், நல்லா அரைக்க போகிறேன். கருவேப்பிலையும் நீங்கள் போட்டுக்கலாம். பெருங்காயம் இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ நான் அரைக்க போகிறேன். வடை வட்டமாக போடுறதெல்லாம் சில பேருக்கு அது ரொம்ப கஷ்டம். அது வடை பண்ணி இதில் ஒரு நடுவில் ஓட்டை போட்டு ரொம்ப கஷ்டம். பார்க்கலாம், கண்டிப்பாக வந்துடும். எண்ணெயை காய வச்சாச்சு. வடையை சின்ன சின்னதாக பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஊறும். இன்னும் குட்டி குட்டியாக பண்ணணும். இப்போ தான் ஒன்று பண்ணியிருக்கேன். வட்டமாக தான் எப்படியோ பண்ணிட்டேன். வடை வட்டமாக வந்துட்டுருக்கு. கொஞ்சம் சின்னதாகவே பண்ணுறேன். அது நைஸாகவே பண்ணுறேன். குண்டு குண்டாக பண்ணலை. ஏன்னா அது ஊறணும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கணும், ஊறணும். சீக்கிரம் ஊறணும்னா அப்படி தான் பண்ணணும். ஒரேடியாக முருங்கணும் பண்ணக்கூடாது. பாருங்கள், வடை சில பேர் அரிசி மாவு கலப்பாங்க. ஒரு கொஞ்சம் ஓவராக கலந்திங்கன்னா உங்களுக்கு கல் மாதிரி ஆயிடும். அப்படி கலக்கக்கூடாது. நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். தயவுசெய்து பார்த்து ஆதரவு பண்ணுங்க. வடை ஆகிட்டுருக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா பூந்தி வாங்கி வச்சுருக்கேன். மேலால் போடணும். கேரட்டை சீவணும், பூந்தியை போடணும். அப்படிலாம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை கலந்து வச்சுட்டேன். இதுக்குள்ளே ஒரு வடையை போட்டிருக்கேன். இப்போ இன்னொரு வடையும் போட்டுடலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு போடுங்க. சிலவே எண்ணெயோடு போடுவாங்க, அப்படி போடாதீங்க. கேரட்டை சீவி போட்டாச்சு. அடுத்து பூந்தி போடணும், அவ்வளோதான். மேலே போட்டாச்சு. கேரட்டை சீவி போட்டாச்சு. எல்லாமே போட்டாச்சு. இப்போ தயிர் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு மணி நேரம், இப்படி 2 மணி நேரம் ஊற வச்சோன்னா தயிர் ஃபுல்லாக உறிஞ்சிக்கிட்டு சாப்பிட. இப்போ வெறும் வடை ஒன்று இருந்தது, சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. பிரமாதமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.